ஒரு காட்சி இருந்தேன். 3 பேர் பைக்கில் உக்காந்துருந்தாங்க. அந்த 3 பேரில் ஒருத்தன் வந்து வல்ல துணியை போட்டுக்கிட்டான். பேண்ட் ஷர்ட் எல்லாம் வல்லையாக இருந்துச்சு, புதுசாக மாதிரி இருந்தது. வல்ல துணி போட்டா எப்பவுமே அவன் சர்ச்சு தான் கிறிஸ்துவம் தான் அப்படின்னு நினச்சிட்டு நானும் யோசனை பண்ணியிருந்தேன். அப்புறம் பார்த்தாக்கா அவன் வாயில் இவ்வளோ பெரிய சிகரெட்டு. 3 பேர் வண்டியில் உக்காந்து வந்தாங்க. 3 பேர் வண்டியில் உக்காந்தும்போது பின்னால் உட்காந்து வாயில் சிகரெட்டு போக போகுது, வாயில் வச்சுட்டு சிகரெட். அப்பவே நான் யோசனை பண்ணேன், நம்ம எல்லாம் பாக்கியவான் வச்சுப்போம். அப்படின்ட்டு நான் யோசனை பண்ணேன். வேதத்தில் பாக்கியவான் என்ற ஒரு வசனம் எங்கே இருக்குதுன்னா, சங்கீதம் 1 எல்லாரும் தெரிஞ்ச விஷயம் தான். சங்கீதம் 1 2வது வசனத்தில், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாய் இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். எப்பவுமே கர்த்தருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கணும். தியானமாய் இருந்தா தான் பாக்கியவான்களாக இருப்போம். தியானம், கர்த்தருடைய வேதத்தில் தியானம் இல்லைன்றா ஒரு காலம் பாக்கியமா நமக்கு வரவே வராது. தேவ அப்படியா எனக்கு பேசினார் ஆண்டவர், இப்படியா அன்னைக்கு ஆண்டவர் கழுதைய வாயை திறந்த தேவன், இன்னைக்கு என்னுடைய வாயை திறந்தரும் ஆண்டவரே. நான் யோசனை உட்காந்துருக்கும் பொழுது கழுத சங்காரத்தோட இதில் நான் சின்ன சின்ன கருத்து தான் என்னோட ஞாபகத்தை வரதை அப்பப்போ எடுத்து பேசுவாங்க. அந்த மாதிரி கழுதையின் வாயை திறந்த தேவன் என்னுடைய வாயை திறக்கணும் ஆண்டவரே சொல்லிட்டு யோசனை பண்ணேன். சங்கீதம் 143 அதிகாரம். எப்பொழுதுமே கர்த்தருடைய வேதத்தில் தியானமா இருக்க வேண்டும். தியானமா இருந்தா தான் அவன் என்ன செய்யறானாக்கா, அவன் நீர் கால்களில் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதராய் இருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று சங்கீதத்திலே 3ஆம் வசனம் சொல்லுது. அவன் நீர்க்கால்களில் ஓரமாய் நடப்பட்டு, நீர்க்கால்களில் ஓரமாய் நடப்படுறவன் எப்படி இருப்பானாக்கா, செழுமையா இருப்பான், செழுமையா இருப்பான். அதே மாதிரி கூட வேதத்துல மனைவி கூட நீர்க்காலில் ஓரப்பட்டு நடப்பட்டுன்னு ஒரு வசனம் வருது. நேரத்தில் அவரு நடப்பட்டு திராட்சை செடியை போல வளருவாள், கனி கொடுப்பாள், இப்படி எல்லாம் இருக்குது. பிள்ளைகளெல்லாம் இப்படி ஆசீர்வதிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு வேதத்தில் இன்னொரு வசனம் இருக்குது. மனுஷனுக்கும் அந்த கடமையோட ஒரு வசனம் இங்க ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். நீர்க்காலில் ஓட நடப்பட்டு மரத்தை போல இருப்பான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அப்படியா ஆண்டவர் இந்த நாளில எப்பொழுதுமே வேதத்திலே தியானமா இருக்கணும். நாம் தியானமா இருந்தால் தான் பல கஷ்டங்களில் இருந்து நம்ம விடுவித்து காத்துக்கொள்வார். 143வது சங்கீதம் எனக்கு தெரிஞ்சது மாதிரி தான் பேசுறேன். நாங்கள் வந்து இது பண்ணிட்டு பேசல. 5வது வசனத்தை பாருங்க. பூர்வ நாட்களை நினைக்கிறேன், உமது செய்கையெல்லாம் தியானிக்கிறேன். அங்கேயும் தியானம் செய்கிறார். பூர்வ காலத்தில் நினைக்கிறேன், உமது செய்கையெல்லாம் தியானிக்கிறேன், உமது கரத்தின் கிரியைகளை யோசிக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த இடத்துல நாம் தியானத்தை பற்றி ரொம்ப அழகா சொல்லியிருக்கிறாரு. அது மாதிரி நாம் எப்பொழுதுமே இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தில் தியானமாய் இருந்து அவர்கள் வழியில் நடப்போம் என்றால் நாம் பாக்கியவான்களாய் இருப்போம் என்று சொல்லி இந்த சிறு சாட்சியை முடித்துக் கொள்கிற தேவன் தம்முடைய வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அல்லேலூயா, 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 அல்லேலூயா.